வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு உருளைக்கிழங்கு மோமோஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து சீஸ் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். அது மேலே சில்லி ஆயில் ஊற்றி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். சில்லி ஆயிலும் ரெசிபி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, வெரி டேஸ்டி. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீலுன்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மாவுக்கு மைதா, ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அந்த மாவுக்கு வந்து இத்தனையும் ஒரு மிக்சிங் பவுல் சேர்த்து இந்த மைதா, உப்பு, பேக்கிங் பவுடர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கினேன். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சுக்கலாம், வெங்காயம்லாம் பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ வந்து ஃபில்லிங்க்கு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், பொடியாக வெங்காயம் நறுக்கியிருக்கேன், பொடியாக மல்லித்தழை, கிரேட்டட் சீஸு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, உப்பு, இத்தனையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் உருளைக்கிழங்கை திருவி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு பாதி அமௌண்ட் அளவுக்கு வெங்காயம், பாதி அமௌண்ட் அளவுக்கு மல்லி, புதினா, சீஸு, கொஞ்சமாக வெண்ணெய் அண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து சீஸ் ஃபில்லிங். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சீஸை துருவி சேர்த்து, செடார் சீஸை துருவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இது வந்து சீஸ் ஃபில்லிங், பொட்டேட்டோ சீஸ் ஃபில்லிங். அடுத்து வந்து ப்ளெயின் பொட்டேட்டோவுக்கு கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, பச்சை மிளகா, வெங்காயம், மல்லித்தழை, புதினா தழை, கொஞ்சமாக பட்டர், எண்ணெய் இத்தனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கில் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும், பட்டர் அண்ட் எண்ணெய். ஏன்னா இது வந்து நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அப்படியே ப்ளெயினாக பொட்டேட்டோ நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து ட்ரை ஆகிடும். இப்போ சில்லி ஆயிலுக்கு கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா தாளித்து அதுவும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அது நல்லா ஆறிருக்கு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா இன்னொரு முறை பிசைஞ்சிட்டேன். ஒரு நல்லா 5 to 10 minutes நல்லா பிசைஞ்சேன். நம்ம ரெகுலராக சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருண்டை பண்ணிக்குவோம் அதே மாதிரி உருட்டிட்டு கொஞ்சமாக மாவு தூவி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். ஒரு ரொம்பவும் தின்னாக தேய்க்காதீங்க, ரொம்பவும் மெலீஸாக தேய்க்காதீங்க, ரொம்பவும் திக்காக தேய்க்காதீங்க. நல்லா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பூரி மாவோட கொஞ்சமாக மெலீஸாக தேய்க்கணும், அவ்வளோதான். இப்போது ஒரு மூடி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ரவுண்டாக. ஏற்கனவே நிறைய மோமோ ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதுவும் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக வந்தது எல்லா மோமோஸும். எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மோமோஸு. ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த சீஸ் ஃபில்லிங் வச்சு நான் ஸ்லோவாக மடித்து எடுத்துகிட்டேன். நீங்கள் மடிக்க முடியலையா, ஜஸ்ட்டு ப்ளெயினாக அப்படியே கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட்டு ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த சீஸ் மோமோஸை ரெடி பண்ணிட்டேன். பேக்கிங் பவுடர் எதுக்கு மாவில் போடணுன்னா, அந்த மாவு வந்து சவுக்குன்னு இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருக்காது மாவு சாப்பிட்றப்போ. இது வந்து சிம்பிளாக நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா ஸ்டீமரை ஹீட் பண்ணிவிட்டேன். அடுப்பில் இந்த தண்ணி விட்டு ஸ்டீமரை ஹீட் பண்ணதும் அதில் இந்த மடித்த மோமோஸை வச்சு ஒரு 5 to 10 minutesல நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், பேக்கிங் பவுடர் போட்ட தொட்டு எதுவும் ஒட்டவும் இல்லை. அந்த ஸ்டீமரில் மேலே சில்லி ஆயில் ஊற்றி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்தது. எல்லாேருக்கும் வீட்டில் பிடிக்கும், எஸ்பெஷலி குழந்தைங்க வீட்டில் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.